அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களவைத் தேர்தல் 2024ஆம் ஆண்டு தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் மாவட்ட வாரியாக எந்த மாவட்டங்கள் முன்னிலை வைத்துள்ளது, குறிப்பாக இந்தியா முழுவதும் யார் முன்னிலையில் வைத்துள்ளார் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் திமுக கட்சியினர் 21 தொகுதியில் பெற்று முன்னிலையில் வைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டு தற்போது நிலவரப்படி மாறியுள்ளது. 22 தொகுதியில் பெற்று முன்னிலையில் வைத்துள்ளது. ஐஎன்சி காங்கிரஸ் 8 தொகுதியில் பெற்று முன்னிலை வைத்துள்ளது. குறிப்பாக முஸ்லிம் லீக் கட்சியினர் 2 தொகுதியில் பெற்று முன்னிலை வைத்ததாக அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 தொகுதியில் பெற்று முன்னிலை வைத்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் ஏடிஎம்கே சொல்லக்கூடிய அதிமுக கட்சியினர் தற்போது நிலவரப்படி எந்த ஒரு தொகுதியிலும் முன்னிலை பெறவில்லை என அறிவிக்கப்பட்டனர். ஆனால் இந்தியா முழுவதும் பார்க்கும்போது குறிப்பாக அனைத்து மாநிலங்களை பொறுத்தவரை 241 இடங்கள் பெற்று பிஜேபி கட்சியினர் முன்னிலை வைத்ததாக அறிவிக்கப்பட்டனர். தற்போது நிலவரப்படி ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர். மொத்தம் 242 தொகுதிகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். ஆனால் இந்தியா முழுவதும் ஒப்பிட்டு பார்க்கும்போது 543 தொகுதியில் 241 தொகுதியில் பிஜேபி முன்னிலை வைத்ததாக அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.